friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்ஏ மெட்ராஸ் குக்கிங். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வெளியே போயிட்டு இருக்கோம். லாக்டவுன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஸோ ஜாலியா பசங்களை கூட்டிட்டு வெளியில போலான்னு சொல்லிட்டு நாங்க வெளியில போறோம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பச்சை பசுமையான பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம். அது என்ன பிளேஸ்னு அதை சொல்லுவார் பாருங்க. யார் யார் போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வராரு. நீங்க ஹாய் சொல்லுங்க. வணக்கம்மா. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் இவர் பேர் வந்து செல்வராஜ். அப்புறம் என்னோட 2 பசங்க லீது ஹாய், ஹர்ஷன் ஹாய் சொல்லு. எங்க போயிட்டு இருக்கோம்? என்ன பிளேஸ் அது? உத்திரமலூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கொடுங்கலூர். கொடுங்கலூரா? அங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பசங்களுக்குலாம் வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக இதுலதான் அரிசி நெல். இப்ப இருக்கிற பசங்களுக்கு அரிசின்றதே தெரிய மாட்டேங்குது. அதை வந்து பசங்களுக்கு காமிக்கிறதுக்காக நாங்கள் கூட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. கொடுங்கலூர் என்ற ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே போலாம். இன்னும் ஒரு 200 மீட்டர்ல வந்து மாம்பாக்கம் ரீச் பண்ண போறோம். இது வந்து மாம்பாக்கத்தில் இருக்க பழைய சிவன் கோவில் பாருங்க. காலையில் 6 மணிக்கு கிளம்புனோங்க. இன்னும் காஃபி எதுவுமே குடிக்கல. நீங்கள் எதாவது சாப்பிட்டீங்களா? காஃபி குடிச்சிட்டிங்களா? வரும்போது ஏதோ எடுத்துட்டு வந்தீங்களே, என்னது அது? ஒரு பார்சல் ஒன்று எடுத்துட்டு வந்தீங்களே. இது பாருங்க, மரத்துல இருந்து கொய்யாக்கா பறிச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க. வரும்போது எதுவும் சாப்பிடலையா? இனிமேதாங்க நைட்டு 9 மணி, காலையில் 9 மணி ஆயிடும். காலையில் 9 மணி ஆயிடுமா? ஆல்ரெடி வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் போகிற இடத்துக்கு வந்து இருக்காங்க, அங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்து நேற்று காலையிலேயே கிளம்பிட்டாங்க இல்லைங்க. நேற்று காலையிலேயே தானே கிளம்புனாங்க அவங்க. நேற்று காலையிலேயே கிளம்பிட்டாங்க. நாங்கள் தான் லேட்டு இன்னைக்கு கிளம்புறோம். டிஃபன்லாம் வந்துட்டு அவங்களே செய்ய சொல்லிட்டோம், அவங்களே செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு ஜாலியாக சாப்பிட வேண்டியது தான். நல்ல கிளைமேட் செம்மையா இருக்குங்க. நல்ல மழை தூரிட்டு ஃபாரஸ்ட். எந்த பக்கம்? ஃபாரஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆமாங்க, இத பாருங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபாரஸ்ட், அப்புறம் இந்த பக்கமும் ஃபாரஸ்ட். ரோடெல்லாம் செம்மையா இருக்கும். இந்த இடம் பாத்தீங்கன்னா இது வந்து ஈச்சங்காடு. விதேஷ் மங்கி படுறா. நிறைய மங்கி காமிக்கிற போலாம். அப்படியே போய் காலைல என்ன மீன் வேணும் வாங்கிக்கலாம். வறுக்கிற மாதிரி வாங்க போறேன், குழம்பு வைக்கிற மாதிரி வாங்க போறேன். வறுத்தலாம் வறுக்கிற மாதிரி வாங்குறேன். பொம்பு தெரியும் போதும். தேங்காய் பாறை வாங்கிக்கிறியா? நிறைய எந்த பாறை எப்பாட்டா முன்னாடி நிற்காத. எங்க எடுத்தா ஒன்று தானே. மீன் 600 போட்டேன். 1100 போட்டேன். 1100 400 தானே சொன்னேன். இப்போ நீ 400 வாங்கிக்கோ. அங்கே வந்து 400 கொடு. ஐயோ 400 இல்லைப்பா. சும்மா கீர். நான் இப்போ கீர் போட்டு பார்த்தேன். இப்போ வண்டி போகுது. பாருங்க கூட நேரா போயிருக்காரு. ஹர்ஷன் குட்டி, இப்ப பாருங்க என்ன பண்றீங்க? குட்டி பாப்பா நல்லா என்ன பண்றீங்க? தங்கம் ஜல்லக்குட்டி என்ன பண்றீங்க? திருப்பி ஆனாச்சு. அப்பா லைட்டாக டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. வர வழியில் பசி எடுத்துக்கிச்சு, பசங்களும் பசி எடுக்குதுன்னாங்க. சரி ஓகே, அதனால் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா கொட்டைமேடு, இந்த இடத்துக்கு வந்துட்டோம். சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லோரும் 2 இட்லி ஆர்டர் பண்ணோம். இட்லி, வடை, அப்புறம் குழந்தைங்களுக்கு மட்டும் பொங்கல் ஆர்டர் பண்ணோம். லைட்டாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக செங்கல்பட்டு ரீச் பண்ணியிருக்கோம். 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நம்ம போகிற பிளேஸ்க்கு. என்ன கோவில் இது? இதுதான் விநாயகர் கோயில். மெயின் விநாயகர் கோயில் கவர்மெண்ட் கோயில். இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் கோயில் போய் பார்க்கணுன்னா இங்கே லட்டு வாங்கி போனால் பயங்கரமாக இதுவாகும். அப்படியா? இதுதான் கரெக்டாக. இதுதான் செங்கல்பேட் பிரிட்ஜு. ஹைவே ரோடு வரப்போகுது இன்னும் 10 நிமிஷத்தில். 8 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட் ஹைவே வந்து விட்டது. இந்த ஹைவே ரோட்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸில் கொடுங்காலூர் என் ஃப்ரெண்டோட கழனி வந்துடும். லேசான சாரலான மலை. இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸில் ஒரு பாலாறு வரப்போகுது. பாலாருக்கு முன்னாடி ஒரு பீர் ஃபேக்ட்ரி வரப்போகுது. இதாங்க பீர் ஃபேக்ட்ரி. இது பாலார். இது ஃபுல்லாக அது ஏதோ ஒரு முள்ள தெரியுது. இதுதான் நம்ம கூட வராருல செல்வராஜ், அவரோட கழனி. இது ஃபுல்லாக கரும்பு தோட்டம் போட்டிருக்காங்க பாருங்க. கரெக்டாக கிணத்து கணக்கிருக்க. இது பாம்பு இருக்குமா இங்க? விவசாயம் நிலம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம சிட்டி சைட்லலாம் இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி கிராமம் சைடு அந்த சைடு வந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியுது. இது பாருங்கள், அந்த இது நடவு நடுறாங்க. ஒரு நிமிஷம் போட்டோ. அப்ப நெல்லு நாத்து வாரின்னு வராரா? நாத்து பறிக்கிறாங்க. நாத்து வாரி. இப்போ நாங்கள் ஃப்ரெண்டோட கழனிக்கு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நடு நட்டுன்னு இருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாற்று வாரின்னு வந்திருந்தாங்க. நாங்கள் அந்த சைடு போகும்போது நிறைய வாட்டி நான் மிஷினில் நடு நடுறது பார்த்துருக்கேன். நாங்களும் விவசாயம் என்ன பண்ணுறோம், கையில் நடு நடுறதுக்கு ஆள் கொஞ்சம் கஷ்டம்தான். மிஷின் நடுறது நிறைய இடத்துல அந்த பக்கம் போகிற வழியாக நான் பார்த்துருக்கேன். கையில் நடு நடுறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நல்லா நட்டுருந்தாங்க, பார்த்துட்டு வந்தேன். நல்லா அந்த இயற்கை சூழலுக்கு. இப்போ அவங்க நடு நட்டால் தான் நம்ம கையில் நம்ம சாப்பாட்டில் கை வைக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ இயற்கையை காப்பாற்றுறாங்க. கொடுங்கலூர் ரீச் பண்ணியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கழனி கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம கழனிக்கு வந்துட்டோம். இதாங்க அந்த கழனியோட வழி. அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தாங்க வீடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டிராக்டரு, ஒரு டெய்லரா அந்த ஆரஞ்சு கலர் வீடு தாங்க இப்போ போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கூட சீக்கிரத்தில்.
அது நிற்கிறாருங்க, அவர் தாங்க எங்கள் ஃப்ரெண்டு. அவர் தான் எடுத்த ஓனருங்க. அவர் தாங்க எடுத்து ஓனர். அது பைக் தள்ளிங்கிறாரு பாருங்க, லீ கட்டின்னு. அவர் தான் பெரிய ஓனருங்க. பெரிய ஓனருங்க. ஆமாங்க. தீரன் தீரன் எங்க? மக்களே இங்க பாருங்க, செகண்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. காலையில டிஃபனு இட்லி, சிக்கன் குழம்பு. இவர் தான் வந்து மூர்த்தி, இவரோட ஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க ஏங்க? சாப்பிட்றதுலயே இருக்க ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இல்லை உனக்கு. குட்டீஸ் பாருங்க. இவர் தான் வந்து இந்த லேண்டோட ஓனர். இவரு பெரிய ஓனர். இவரு சின்ன ஓனரு. அதுக்கு சின்ன ஓனரு இவரு. பின்னாடி ஒருத்தர் குதிரையா இருப்பாருங்க அவரு. என்ன தீரன்? தீரன் ரைம் சொல்லுடா. தீரன் ரைம் சொல்லுவியா? சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டியா? என்னடா உழிஞ்சிக்கிட்ட? நான் கட்லட்டில எடுப்பேன்டா. இங்க பத்தியா? இது என்ன மரம்? இது ஏதோ தேக்கு மரமா ஏதோ சொல்லுவாங்க. தேக்கு மரம் நினைக்கிறேன். அது தேக்கு மரம், அது பப்பாளி மரம், அது ஈச்ச மரம், அது தென்னை மரம். அது கரும்பா? கரும்பு போட்டுருக்காங்களா? அது கரும்பு. இது வாழை மரம், இது கிணறு, இது மண்ணு. இது யாரு? இது அது லேண்ட்னியா? இது என்ன ரூம்? கெஸ்ட் ஹவுஸா? ஏங்க ஏங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, எங்க ஹஸ்பண்ட் பாருங்க எவ்வளவு முக்கியமான வேலை பார்க்கறாரு பாருங்க. ஆல்ரெடி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஃப்ரெண்டோட இடத்துக்கு. போனாடி வரும்போது இந்த கிணறு தூது வாரல, சரிஞ்சு போயிருந்தது. இப்போ வந்து கிணத்தை தூது வாரி மண்ணை வாரி மேலே கொட்டி வச்சுருக்காங்க. ஏன் இந்த பக்கம் விவசாயம் பயிர் வைக்காது இருக்கீங்க நான் கேட்டாங்களே. இப்போ நாங்கள் அந்த சைடு நாற்று விட்டுருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் இப்போது அந்த பக்கம் நாற்று அதுக்கே சரியாயிடுச்சு அந்த பயிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நாற்று தனியாக விட்டுருக்காங்க. அது நாற்று வந்த பிறகு இங்கே ஏர் ஓட்டிட்டு நடுவாங்க. இயற்கை சூழலுக்கு நல்லா இருக்குது. வாழை மரம், கரும்பு தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன ரெசிபி செய்ய போறீங்க? வெளியெல்லாம் வந்துட்டா நாங்கள் தான் சமைப்போம். ஃப்ரெண்ட்ஸோட சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக இந்த தக்காளி வெங்காயம் அரியிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் தான் இழுத்து போட்டு சமைப்பேன். வீட்டில் லேடிஸை வேலை வாங்குவானான்னு சொல்லிடுவேன். இதே மாதிரியே வீட்டிலே செய்யணும்ப்பா. என் சமையல்லாம் உங்களுக்கு பார்த்து போட வச்சுருக்கீங்களே. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த வீடியோவை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா சமைக்கிறது, சாப்பிட்றது, அப்புறம் பம்பு செட்டு, அந்த மாதிரி கழனி எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். புதுசாக ஒருத்தரை வந்து என்ட்ரி ஆகிறாரு. பேர் வர லித்தேஷ் அப்படியே தண்ணி இருக்கும். என்ட்ரி ஃபேஸ் வாஷ் பண்ணீங்களா இல்லையா? அப்படியே வந்துட்டீங்களா? குளிச்சுட்டு வந்துடுறேன்.